தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வுக்கு வந்தபோது வெளியிலிருந்து தோசை வாங்கி தரப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவலுக்கு அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் திட்டவட்டமான மறுப்பையும் விளக்கத்தையும் அளித்துள்ளனர். நேற்றைய தினம் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா கம்பம் பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவருக்கு அம்மா உணவகத்தின் சார்பில் தோசை வழங்கப்பட்டது. அதனை சாப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் தோசை மிகவும் நன்றாக இருப்பதாக பாராட்டிவிட்டு சென்றார். இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் விவாதம் கிளம்பியது. அம்மா உணவகங்களில் எப்போது தோசை வழங்கப்பட்டது என்ற கேள்வி எழுந்தது. சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஊழியர்கள் வெளியிலிருந்து கடையில் தோசை வாங்கி வந்து அவருக்கு கொடுத்துள்ளனர் என்ற சில தகவல்கள் பரவின. இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அம்மா உணவக ஊழியர்கள் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: கம்ப அம்மா உணவகத்துல இருந்து பேசுறோம். நாங்க கொரோனா சமயத்துல இருந்து தோசை ஊத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த 7 வருஷமா நாங்க தோசை ஊத்திக்கிட்டே இருக்கோம். இப்போ அது ஆளு வந்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு தோசை வேணும்னு சொன்னாங்க. அதனால நாங்க அப்படியே அதை பண்ணி தோசை ஊத்திக்கிட்டே இருக்கோம். தோசை, இட்லி, பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலையில, மதியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எம்எல்ஏ வந்து நேற்று வந்தாரு. அவர் தற்செயலா வந்தாரு. வந்தவருக்கு நாங்க அப்படியே ஒரு தோசை இங்க இருந்ததே சுட்டு கொடுத்தோம். அந்த நேரத்துல இருந்தது நாங்க தோசையே இருக்கு, தோசையை சுட்டு கொடுத்தோம். அவருக்குன்னு ஸ்பெஷலா நாங்க எதுவும் செய்யவே இல்லை.